உலகத்திலேயே ரொம்ப அபூர்வமாக ஸ்ரீதேவி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு முழுமையான கோவில் அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்துல தாங்க. பெண்களுக்கு பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டில் வேறு எங்கே பிரச்சனைனாலும் இந்த அம்மன் அது சரி செய்கிறதா ஒரு நம்பிக்கைங்க. இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காஞ்சி கோவில் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீதேவி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேங்க. இந்த பதிவில் இந்த கோவில் பற்றின விவரங்களும் சிறப்புகளும், இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்க போது அதனோட தேதிகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஒரே இடத்துல நிலையாக இருந்தது இல்லைங்க. முதலாக இந்த கோவில் பெத்தாபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. அங்கேருந்து கற்கம்பாளையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இளையாம்பாளையத்துக்கும், அதை தொடர்ந்து செட்டிபாளையத்துக்கும் மாற்றப்பட்டு வழிபாடெல்லாம் நடந்து வந்திருக்குதுங்க. இப்போ கடைசியாக இங்கே இருக்கிற அற்புதமான இடத்துல, அதாவது காஞ்சி கோவில் அப்படிங்கிற இடத்துல புதுசாக பெரிய ஒரு கோவிலும் தீபஸ்தம்பம் 60 அடி குண்டை எல்லாமே கட்டப்பட்டு இங்கே இருக்கிற அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு உள்ளே நம்ம போகும்போது எடுத்தோன்னையுமே ஒரு பெரிய கருட தூண், அதாவது தீபஸ்தம்பத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி 60 அடி நீள குண்டத்தையுமே நம்ம பார்க்க முடியுங்க. ஆனி மாதத்தில் இந்த பூக்குழி திருவிழா பிரம்மாண்டமாக இந்த கோவிலில் நடைபெறுதுங்க. கால்நடைகளுக்கு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காக வெள்ளை குதிரை ஒன்றுமே இந்த அக்னி குண்டத்தில் இறங்குதாமாங்க. விசாலமாக இருக்கிற இந்த கோவிலில் 5 நிலை ராஜகோபுரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அது பக்கத்துலேயே சின்ன சின்ன கோபுரங்கள் இருக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கோவிலை நோக்கி நம்ம முன்னாடி போகும்போது கோவிலோட இடதுபுறத்தில் விநாயகருக்கு தனியாக ஒரு அழகான சந்நிதி இருக்குது. இவரை நம்ம கும்பிட்டு தொடர்ந்து நம்ம உள்ளே போகலாங்க. முன்னாடி இந்த காஞ்சி கோவிலை கஞ்சி கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி கஞ்சி கோவில், கஞ்சி நகர், தலைஞ்சா நகர், குங்குமநல்லூர் அப்படின்னு பல வரலாற்று பேர்கள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு இருக்குங்க. சுமார் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு காலத்து கட்டிடக்கலை பாணியை இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாங்க. 5 நிலை ராஜகோபுரம் தாண்டி நம்ம உள்ளே போகும்போது திறந்த அமைப்பில் இருக்கிற முகமண்டபத்தில் சிம்ம வாகனம், துஜஸ்தம்பம், பலிபீடம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க. கோவிலோட வலதுபுறத்தில் ஒரு ஒற்றை குதிரை சிலை இருக்கிறதுமே நம்ம பார்க்கலாங்க. அதனோட நிறத்துக்கும் இந்த கோவிலோட பேக்ரவுண்டுக்கும் உண்மையிலேயே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பழங்கால தமிழ் இலக்கியங்களில் இந்த ஊரை பற்றி இல்லறம் வளர்த்துதவு மல்கு காஞ்சி கோவில் அப்படின்னும், கன்னி பங்காளர் திருநீலகண்டேஸ்வரர் கவ உரிமை கருணையதனால் சிறக்கும் காஞ்சி நகர் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க. கோவிலோட ஸ்தல விருஷம் இருக்கிறதுமே நம்ம இங்கே பார்க்கலாங்க. இந்த கோவிலை பரம்பரை அறங்காவலர்களும் கொங்கு வேளாளர்களும் அவங்களோட குலகுருவான சிவகிரி மடம் சிவசமய பண்டிதர் அவரோட வழிகாட்டுதல் படி தான் இந்த கோவில் நடைமுறைகளை நடத்திட்டு வர்றாங்க. உள் பிரகாரத்தில் அம்மன் கோவிலை சுற்றியுமே சின்ன சின்ன சந்நிதிகள் இருக்குங்க. அதில் குப்பண்ண சுவாமிக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்குது. அதை தொடர்ந்து வீரமாத்தி அம்மனுக்கும் ஒரு தனியான ஒரு அழகான சந்நிதி இருக்குது. கண்டி பெரியார் சுவாமி அவங்களுக்கும் ஒரு தனியான ஒரு சந்நிதி இருக்குங்க. கரிச்சி அப்பச்சி அப்படிங்கிறவருக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்குது. இவரை பற்றி ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். தொடர்ந்து வேடன் சின்னாரி அவருக்கும் தனியாக ஒரு சந்நிதி இருக்குங்க. கோவிலோட வடபுறத்தில் இருக்கிற எல்லா பிரகார தெய்வங்களையும் வணங்கிட்டு நம்ம கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூலவரான ஸ்ரீதேவி அம்மனை நம்ம பார்க்க போகிறோங்க. கோவில் ரொம்பவே அழகான அமைப்பில் இருக்கிறதுமே நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த கோவில் வந்து கருவறை, அந்தராலம், அப்புறம் அர்த்த மண்டபம் அப்படின்னு 3 பகுதியில் வச்சு கட்டியிருக்காங்க. இதில் வந்து கருவறையோட அடித்தளம் வந்து பத்ம வந்த அதிஷ்டான முறைப்படி தாமரை இதழ் போல் வடிவமைப்பில் தான் வந்து பாறைகளை செதுக்கியிருக்காங்க. கருவறைக்கு மேலே 3 நிலை ராஜகோபுரங்கள் கொண்ட சின்ன விமான கோபுரம் வந்து நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கோவிலை சுற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட முன்னாடி பகுதிக்கு வந்துட்டோங்க. ரொம்ப அழகாக அமைக்கப்பெற்ற இந்த கோவிலோட முன்பகுதிக்கு வந்துட்டுங்க. கோவிலுக்கு இடதுபுறமாக முன்பகுதியில் பல்வேறு சின்ன சின்ன சாமிகளுக்கான சிலை இருக்குங்க. மாகாளி அம்மன், பச்சையாத்தாள், வீரமாத்தி அம்மன், வேடன் சின்னாரி, அப்புறம் தேவதைகளுக்கான சிலைகளும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து புலிக்குத்தி வீரன் அப்படிங்கிறவருக்கும் ஒரு சிலை இருக்குது. கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்தோம்னா கன்னிமார் சாமிக்கும் கருப்பண்ண சாமிக்கு இங்கே ஒரு தனியான ஒரு சின்ன சந்நிதியுமே இருக்கிறது நம்ம பார்க்கலாங்க. முன்பண்டவத்துக்கு இடதுபுறத்தில் 3 சுதை சிற்பங்களால் ஆன குதிரை சிலைகள் இருக்குதுமே பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட காவல் தெய்வங்கள் மாதிரி இந்த சிலைகள் இருக்கிறதுமே நமக்கு தெரியுது. அங்கே ஒரு சின்ன கல்வெட்டுமே இருந்தது, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீதேவி அம்மனோட தங்கை தான் வந்து பாரியூரில் இருக்கிற கொண்டத்து காளி அம்மன் ஆமாங்க. விவசாயி ஒருத்தர் வந்து கொண்டத்து காளி அம்மனை தன்னோட மந்திர சக்தியால் சொல்லால் கட்டி அடிமைப்படுத்திக்கிறாப்படி. ஏன்னா மந்திரத்துக்கு காளி கட்டுப்படுற வழக்கம் உடையவளாக இருந்திருக்காங்க. ஒரு தடவை காஞ்சி கோயில் திருவிழாவுக்காக ஸ்ரீதேவி அம்மன் வந்து காளி அம்மனை அழைக்க போகும்போது அடிமைப்பட்டிருக்கிற அந்த தங்கையோட நிலையை பார்த்து கோவப்படுறவங்க விவசாயி அழிக்கிறாங்க. சர்வ சக்தி வாய்ந்த அவங்களுக்கு கோயில் கட்டப்பட்டதுங்க. அதுவும் அந்த விஜயநகர மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8 கரங்களோட சாந்த ரூபமாக இருக்கிற ஸ்ரீதேவி அம்மனை நம்ம வழிபடுறோங்க. இந்த ஸ்ரீதேவி அம்மன் கோவில் வந்து கொங்குவேள சமூகத்தில் செம்பன் குலம், கண்ணர் குலம், முளசி கண்ணர் குலம், அப்புறம் கொங்கு வேட்டுவர் கவுண்டர்களோட சிறுத்தலை வேட்டுவர் குல மக்களுக்கு குல தெய்வமாக விளங்குதுங்க. காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை வழிபட முடியாத கொங்கு நாட்டு மக்களுக்காக அதே காமாட்சியோட அம்சமாக இங்கே இருக்கிற ஸ்ரீதேவி அம்மன் இங்கே தோன்றி இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அருள் தர்றதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இந்த கோவிலோட முக்கிய திருவிழாக்கள்னு பார்க்கும்போது ஆனி மாதம் வர தேர் திருவிழாவும் குண்டம் திருவிழாங்க. முக்கியமான காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அம்மன் கிட்ட பூ கேட்டு, அதாவது அனுமதி பெற்று உத்தரவு கிடச்சி பின்னாடி தான் அந்த காரியத்தை வந்து பண்ணுற வழக்கத்தை இங்கே இருக்கிற மக்கள் வந்து பின்பற்றுறாங்க. மனக்குறைகள் எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து 29/5/2026 அன்னைக்கு 10லேருந்து 10:30 வரைக்கும் காலையில் நடக்குதுங்க. வாய்ப்பு இருந்தால் போய் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.